தற்போது நம்மளுடன் இணைப்பில் டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவை சேர்ந்த செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். நீண்ட நாட்களா மக்கள் போராடிட்டு வந்த நிலையில தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கு. அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? குறிப்பா தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பொதுவாக கடந்த 3 மாத காலமாக குறிப்பா மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மேலூர் பகுதி மக்கள் சாப்பிட உணவை மறந்து தூக்கத்தை மறந்து தங்களுடைய வாழ்விடங்கள் பறிபோக போகிறது, தங்களுடைய விவசாய நிலங்கள் பறிபோக போது காலங்காலமாக கடைபிடித்த பண்பாட்டு சின்னங்கள், தொல்லியல் சின்னங்கள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியான நிலையில மக்கள் தொடர்ச்சியா பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்துட்டு வந்தோம். அந்த சூழல்ல முதல்ல தமிழ்நாடு அரசு இதுக்கு ஆதரவா ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்தும் மத்திய அரசு முடிவு உடனே அறிவிக்கல. மக்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை மதுரை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டாங்க. தங்களுடைய ஒற்றுமையும் தங்களுடைய உறுதியையும் தொடர்ந்து மத்திய அரசு இன்னைக்கு இந்த ஏலம் ரத்து என்ற அறிவிப்பை மக்களுக்கு அவருடைய தொடர்ச்சியான போராட்டத்திற்கு கிடைச்ச வெற்றியா நாங்க பாக்குறோம். இந்த நேரத்துல எங்களுக்கு சாதகமான அறிவிப்பை வழங்கியிருக்கிற மத்திய அரசுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக நன்றிகள். இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த அத்துணை கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா மக்கள் கடந்த 3 மாதமாக மற்றற்ற துன்பங்களையும் துயரங்களையும் இன்னும் விஷயமும் கிடையாது. அவங்க தூக்கமே இல்லை, மன உளைச்சலோடு ரொம்ப தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சப்பட்ட நிலையில இன்னைக்கு மத்திய அரசு எங்களுடைய தொடர் போராட்டத்தோடைய விளைவாக இந்த அறிவிப்புக்கு வந்திருக்கு. இந்த நேரத்துல மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். சார், மக்கள் இப்ப அந்த பகுதியில என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க? அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு சார்? எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க மேடம். தங்களுக்குள்ள ஒருவருக்கு வாழ்த்துக்களை பரிமாறிட்டு இனிமிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா இப்ப ஏன்னா உடனே அறிவிப்பு இப்பதான் வந்திருக்கு. தொடர்ச்சியா இந்த அறிவிப்பை எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அறிவிப்புகள் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. உடனடியாக மக்கள் நேற்று மிக எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க. நேற்று இனிப்பு எல்லாம் வைத்துக் கொண்டு தயாராக இருந்தாங்க. ஆனா நேற்று அந்த அறிவிப்பு வந்திருந்தா இதோட எழுச்சியா வெற்றியை கொண்டாடிப்பாங்க. இருந்தாலும் ஒரு நாள் தாமதமாக வந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. மக்கள் அனைவரும் இந்த முடிவை வரவேற்கிறோம். இந்த வெற்றியை மக்கள் தொடர்ச்சியாக பெரிய அளவுல இதுக்கான வெற்றி விழாக்களை அடுத்தடுத்த நாட்களை பெரிய அளவுல கொண்டாட இருக்காங்க. சார், உங்களுடைய நீண்ட நாட்களான போராட்டத்திற்கு பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமா மேடம், எந்தவித ஒரு போராட்டத்துக்கு இல்லாத வகையில இந்த போராட்டத்தோட இந்த மக்களுடைய மேலூர் பகுதியோட மக்களுடைய போராட்டத்துக்கு தொடர்ச்சியா அனைத்து கட்சிகளும் மிக விரைவா ஆதரவா தெரிவிச்சு அந்த ஊர் மக்களை சந்திச்சு நேரடியா தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சாங்க. பல கட்சிகள் மேலூருக்கே பல போராட்டங்களை நடத்தினாங்க. அதனால இந்த விஷயத்துல எல்லா கட்சிகளையும் எங்களுக்கு இந்த விஷயத்துல ஆதரவா செயல்பட்டு இருக்குங்கிறது தான் அதுவும் எங்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா பாக்குறோம். இந்த நேரத்துல எங்களுக்காக குரல் கொடுத்த அந்த கட்சிகளுக்கும் அந்த தலைவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். சார், இணைப்பில் கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.